Hello guys, இந்த வீடியோல நாம OnePlus Nord 2T ஓட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். OnePlus Nord 2T கன்சிடர் பண்ணலாமா இல்ல இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்க மத்த மொபைல்ஸை கன்சிடர் பண்ணலாமா? OnePlus Nord 2T ல என்னென்ன பெட்டரா இருக்கு, என்னென்ன நெகட்டிவ்ஸா இருக்கு, யார் யாருக்கெல்லாம் இந்த மொபைல் சூட் ஆகும், யார் யாருக்கெல்லாம் சூட் ஆகாது, அண்ட் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, பேட்டரி எப்படி இருக்கு, கேமராஸ் எப்படி இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு போன்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல தான் பார்க்க போறோம். ஸோ OnePlus Nord 2T வாங்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ நம்ம நான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியுமேன். பார்த்து முடிச்சோன்னே இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ கைஸ், வெல்கம் டு D2L Tech தமிழ். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இது ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ இல்லை, அதுக்காக இந்த ரிவ்யூவை நான் ஸ்பெக்ஸ் பேஸ்டாக எடுத்துகிட்டு போகல. இந்த ரிவ்யூவை நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் சேனல்ஸ்லேருந்தும் ட்ரஸ்டட் சோர்ஸ்லேருந்தும் ஹீட்டிங் டெஸ்ட், சார்ஜிங் டெஸ்ட், பேட்டரி ட்ரெயின் டெஸ்ட் அண்ட் கேமரா டெஸ்ட் போன்ற எல்லா டெஸ்ட்டோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் இந்த ரிவ்யூவை உங்களுக்கு தரேன். ஸோ இந்த ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ வேணும்னா அதர் சேனல்ஸை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரிவ்யூவை கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை கொடுத்துருக்காங்க, USB Type A to Type C கேபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ரொடக்டிவ் கேஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் மொபைல் நமக்கு இருக்குது. இந்த மொபைல் நமக்கு ப்ரீ அப்ளைடாக ப்ரொடக்டிவ் ஃபிலிமோட வருது. ஓகே, அவ்வளோதான் அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன்லேருந்து பார்த்துடலாம். OnePlus Nord 2T பார்க்குறதுக்கு ஓவராலாக ஒரு நல்ல மொபைல் மாதிரி தான் தெரியுது டிசைன் பொறுத்த வரைக்கும். அண்ட் அந்த பிக் கேமரா ரே பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் Gorilla Glass 5 ப்ரொடக்ட் பண்ணியிருக்கிறதால நமக்கு ப்ரீமியமான பில் கிடைக்குது. பட் பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது. அந்த சிம் ஸ்லாட்ஸ்லாம் நமக்கு ரப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு IP ரேட்டிங் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்காக அதை கொடுத்துருக்காங்க. அண்ட் பெசல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு தின்னாக இருக்குது. ஸோ அது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். அண்ட் டாப் லெஃப்ட்டில் நமக்கு சின்ன பஞ்சோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட திக்னஸ் 8.2 mm வருது, வெயிட் 190 grams கொடுத்துருக்கு. ஸோ ஓவராலாக பில்ட் அண்ட் டிசைன் இங்கே ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. பில்ட் இங்கே தாறுமாறாகவே இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் கிரிப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருக்குது. நம்ம கேஸ் போட்டு யூஸ் பண்ணால் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். அவ்வளோதான் பில்ட் அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும். பில்ட் அண்ட் டிசைனில் நமக்கு கன்ஃபார்ம் 4 out of 5 stars கொடுக்கலாம். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இங்கே 6.43 inches Full HD + AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே வெறும் 90 Hz மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 120 Hz கொடுக்காதது இங்கே ஒரு பெரிய நெகட்டிவாக இருந்தாலும் இங்கே நமக்கு HDR10+க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 490 pixel/inch இருக்கிறதால நமக்கு ஓரளவுக்கு டீசெண்டான டிஸ்பிளே செட்டப்பாக இருக்குது மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு வரும்போது கண்டிப்பாக அங்கே 120 Hz இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் நமக்கு இந்த டிஸ்பிளேல மேனுவல் பிரைட்னஸ் 449 nits வரைக்கும் போகுது. அண்ட் பீக் பிரைட்னஸ் 636 nits வரைக்கும் போகிறதா பிராண்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேல நமக்கு கலர்ஸ் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அண்ட் நம்மளால் கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். 3 different மோட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்க்கும்போது 60 Hz 90 Hz ரெண்டு ஆப்ஷனில் நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். அதாவது ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இருக்கும்போது நமக்கு 60 Hz இந்த மொபைல் ரன் ஆகும். அண்ட் ஒரு சில ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு 90 Hz அதுவே ஸ்விட்ச் ஆகிக்கும் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த மொபைலில் நமக்கு Wide1 L1 DRM சர்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளால் 1080p HDR கண்டென்ட்ஸ் எல்லாம் நம்மளால் நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் Amazon Primeலையும் ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவ்வளோதான் கைஸ், டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் 120 Hz கொடுத்துருந்தா ஒன்றுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்தாக இருக்குது. அண்ட் டிஸ்பிளேவோட பர்ஃபார்மன்ஸ்க்கு ரேட்டிங் கொடுக்கணும்னா கண்டிப்பாக 3.5 out of 5 ஸ்டார்ஸே கொடுக்கலாம். இங்கே 120 Hz கொடுத்துருந்தா கண்டிப்பாக 4.1 4.2 ஸ்டார்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். பட் இங்கே 90 Hz மட்டுமே இருக்கிறதால 3.5 மட்டும் தான் கொடுக்க முடியுது. இப்போ நம்ம பேட்டரிஸ் பற்றி பார்த்துடலாம். இங்கே 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 80 watt ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப் என்ன தான் 4500 mAh கொடுத்துருந்தாலும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது கைஸ், அதில் எந்த வித பிரச்சனையுமே இல்லை. அண்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 0 to 60 நம்மளால் 15 minutesல டாப் அப் பண்ணிக்க முடியும். அந்த 80 watt ஃபாஸ்ட் சார்ஜரை யூஸ் பண்ணி நம்மளால் 30 minutesல 95 to 100% நம்மளால் டாப் அப் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல சார்ஜிங் ஸ்பீட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பேட்டரி பேக்கப்பும் சரி, சார்ஜிங்கும் சரி இங்கே நல்லாவே இருக்குது. ஸோ இதுக்கு ரேட்டிங்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம 4.5 out of 5 stars கொடுக்கலாம். இப்போ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம். இங்கே நமக்கு Oxygen OS 12.1 ரன் ஆகுது. அண்ட் Android 12 பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன தான் Oxygen OSன்னு கொடுத்துருந்தாலும் இங்கே கலர் OSோட மர்ச் பண்ணி கொடுத்துருக்கிறதால பியூர் Oxygen OSோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்காது. இங்கே நமக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஹாரிசான் லைட் எஃபெக்ட்ஸும் இருக்குது அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல. நோட்டிஃபிகேஷன்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓப்போ, ரியல்மி மாதிரியான மொபைல்ஸ்லேருந்து நீங்கள் வந்திருந்தீங்கன்னா அதே மாதிரியான தீம் தான் இங்கேயும் இருக்குது. அண்ட் ஹார்ட்வேர் பற்றி பார்க்கும்போது இங்கே MediaTek Dimensity 1300 கொடுத்துருக்காங்க. அண்ட் LPDDR4X ரேமில் இந்த மொபைல் ரன் ஆகுது. UFS 3.1 ஸ்டோரேஜ் பேஸ் பண்ணி. இங்கே ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் OnePlus Nord 2 கம்பேர் பண்ணும்போது இங்கே கீக் பெஞ்ச் ரிசல்ட் வைஸ் பார்க்கும்போது சிங்கிள் கோர்லேயும் மல்டி கோர்லேயும் OnePlus Nord 2 விட பர்ஃபார்மன்ஸ் இங்கே கம்மியாக தான் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. ஜென்ரேஷன் மாறும்போது கண்டிப்பாக நமக்கு பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி தான் கிடைக்கணும். பட் இங்கே கொஞ்சம் கம்மியாகி கிடைக்கிறது ஒரு சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. பட் AnTuTu ஸ்கோர்ஸ் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது OnePlus Nord 2 கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதில் எந்த வித பிரச்சனையும் இல்லை.
அண்ட் நிறைய கேம்ஸ் நம்மளால் 60 ஹெர்ட்ஸில் மட்டும் தான் விளையாட முடியுது, 90 ஹெர்ட்ஸில் நம்மளால் விளையாட முடியல. ஸோ அது ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஹைப்பர் இன்ஜின் 5.0 மீடியாடெக் கொடுத்துருக்கிறதால இங்கே கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்குமே சரி, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்குமே சரி, இங்கே Dimensity 1300 நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை, எந்தவித ஹெவி கேம்ஸை கூட ஈஸியாகவே சப்போர்ட் பண்ணிடுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்காக நம்ம ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம 4.5 அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் கொடுக்கலாம். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்த்துடலாம். OnePlus இங்கே நமக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் ஆஃபர் பண்ணாங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, இதில் OISம் இருக்குது, 8 மெகா பிக்சல் வைடாங்கலும், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சரும் கொடுத்துருக்காங்க, 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. பிரைமரி கேமரா இங்கே நமக்கு 50 மெகா பிக்சல் சோனி IMX766 சென்சர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு இம்ப்ரெசிவான சென்சர், நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துட்டோம். இது டிஃபால்ட்டாக 12.5 மெகா பிக்சல் ஷார்ட்ஸ் எடுக்குது. அண்ட் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. சோனியோட IMX355 சென்சர் இது. அண்ட் 2 மெகா பிக்சல் கேலக்ஸி கோர் GC02 M1 சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஓகே, பிரைமரி கேமராவில் டிஃபால்ட்டாக எடுக்கிற ஷார்ட்ஸ், அதாவது 12.5 மெகா பிக்சல் எடுக்கிற ஷார்ட்ஸில் ஃபோட்டோ குவாலிட்டி ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லியாகணும். போதுமான அளவு டீட்டெயில்ஸ், நாய்ஸ் எல்லாமே கம்மியாக தான் இருந்தது. அண்ட் டைனாமிக் ரேஞ்சுமே ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருந்தது, கொஞ்சம் நல்லாவே இருந்தது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் எல்லாமே ரொம்பவே டீசெண்டாக இருந்தது. கலர்ஸ் எல்லாமே நேச்சுரலான கலர்ஸோடு இருந்தது. அண்ட் லைட்டாக பூஸ்டப் ஆகி கிடச்ச மாதிரி தான் இருக்குது இமேஜோட அவுட்புட். நம்ம ரியல்மி ஃபோன்ஸ்லாம் பார்க்குற மாதிரி ரொம்ப இல்லை, பட் இங்கே ஓரளவுக்கு மட்டும் லைட்டாக பூஸ்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் AI மோடில் போட்டு எடுக்கும்போது நமக்கு ரொம்பவே அதிகமாக பூஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. HDR யூஸ் பண்ணி எடுக்கும்போது நமக்கு பேலன்ஸான இமேஜ் அவுட்புட் கிடைக்குது. ஸோ இங்கே இமேஜ் அவுட்புட் ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்தது, அதாவது நல்லா இருந்தது அப்படின்னே நம்ம சொல்லலாம். இங்கே நமக்கு டெலஃபோட்டோ ஆப்ஷன் கொடுக்கல, பட் நம்மளால் 2x ஜூம் வரைக்கும் போய்க்க முடியும். அண்ட் இதுலேயும் எந்தவித ரிசல்ட்டுமே இல்லை. நம்ம நார்மலாக ஷூட் பண்ணுறதுக்கும் இதுக்கும் டீட்டெயில்ஸ் கூட நமக்கு அடி வாங்கல. மற்றபடி எல்லாமே, அதாவது டைனாமிக் ரேஞ்ச், கலர்ஸ் எல்லாமே 2xலேயும் நமக்கு சிமிலராகவே இருக்குது. ஸோ இது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் கேமரா பொறுத்த வரைக்கும். அண்ட் 50 மெகா பிக்சல் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணும்போது பெரிய பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை, டீட்டெயில்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இமேஜ் ப்ராசஸிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இது எல்லா மொபைல்ஸ்லையும் பார்க்குற மாதிரி தான். இங்கேயும் இமேஜோட அவுட்புட் எந்தவித குறையும் சொல்கிற மாதிரி இல்லை கைஸ், எல்லாமே டாப் நாச்சாக இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். அண்ட் 8 மெகா பிக்சல் வைடாங்களை யூஸ் பண்ணி எடுக்கிற ஷார்ட்ஸ் டீட்டெயில்ஸ் ஓகேவாக இருந்தது, கான்ட்ராஸ்ட் நல்லா இருந்தது அப்படின்னே நம்ம சொல்லலாம். டைனாமிக் ரேஞ்ச் போதுமான அளவு இருந்தது, ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. நாய்ஸும் ஓரளவுக்கு கம்மியாகவே இருந்தது. பட் இங்கே இமேஜ் பூஸ்டப் ஆகி தான் கிடைக்குது, அது ஒரு சின்ன நெகட்டிவ். பட் இமேஜ் யூஸபிளாக தான் இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் இருக்கிறதால நமக்கு எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது போர்ட்ரேட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் லோ லைட்னு வரும்போது நமக்கு OIS கொடுத்துருக்கிறதால நைட் ஃபோட்டோகிராஃபி நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்டோடு இருக்குது. டே லைட்டில் எடுக்கிற மாதிரி இங்கேயும் நைட் மோட்லேயும் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஓரளவுக்கு நல்ல இமேஜை நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை கைஸ். நைட் மோடில் இங்கே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது, பட் டே லைட்டுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. அண்ட் செல்ஃபி கேமரா டிஃபால்ட்டாக 8 மெகா பிக்சலில் தான் ஷூட் பண்ணோம், 32 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாலும் இங்கே இமேஜோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல எக்ஸ்போஷர் லெவலோடு இருக்குது. கான்ட்ராஸ்ட் எல்லாமே ஓகேவாக இருக்குது. டைனாமிக் ரேஞ்ச் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது, பட் கலர்ஸ் எல்லாமே நேச்சுரலாக இருக்குது. ஓவரால் இமேஜோட அவுட்புட் பார்க்குறதுக்கு டீசெண்டாகவே இருக்குது. ஓகே, ஃபோட்டோ குவாலிட்டி பற்றி பார்த்துட்டோம், ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ ரெக்கமெண்ட் பண்ணுற வகையில் OnePlus Nord 2T கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை கைஸ். அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் 4K 30 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ண முடியும் ரேர் சைடில் இருக்க பிரைமரி கேமராவை யூஸ் பண்ணி. அண்ட் வீடியோவோட அவுட்புட் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். டீட்டெயில்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது, நாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அண்ட் கலர்ஸ் எல்லாமே நேச்சுரலாக இருக்குது, டைனாமிக் ரேஞ்சுமே நல்லா இருக்குது. அண்ட் 1080pயில் ஸ்விட்ச் பண்ணி எடுக்கும்போது நாய்ஸ் லெவல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டைனாமிக் ரேஞ்ச் ஓகே, அண்டு டீட்டெயில்ஸும் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது. பட் கான்ட்ராஸ்ட் ஒரு சில வீடியோஸில் நல்லாயிருக்கு, ஒரு சில வீடியோஸில் நல்லா இல்லாத மாதிரி தெரியுது. அண்ட் லோ லைட்லேயுமே ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது கைஸ் வீடியோ பொறுத்த வரைக்கும். அண்ட் கேமராஸ்க்காக நான் ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக 4.5 அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் கொடுப்பேன். ஓகே கைஸ், இந்த மொபைலோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி எல்லாத்த பற்றியும் பார்த்துட்டோம். அண்ட் இதனோட காம்படிட்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். நமக்கு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் Realme GT Neo 3, Nothing Phone 1, Poco F4, iQOO Neo 6 போன்ற நிறைய மொபைல்ஸ் இருக்குது. சப்போஸ் இதுக்கு இதில் ஏதாவது ஒரு மொபைல் சூஸ் பண்ணணும், எந்த மொபைல் சூஸ் பண்ணுறதுன்ற கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி எல்லா மொபைல்ஸ் கூடயும் டெடிகேட்டடாக கம்பேரிசன் வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம் கைஸ். உங்களுக்காக தான் மேக் பண்ணியிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு தேவையான வாட்ச் பண்ணுங்கள், நம்ம சேனலோட க்ரோத்துக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நம்ம வீடியோஸாக பார்க்குறது மூலமாக. ஓகே கைஸ், இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்பீக்கர்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அண்ட் சார்ஜிங் எக்ஸலண்ட்டாக இருக்குது, பர்ஃபார்மன்ஸுமே எக்ஸலண்ட்டாக இருக்குது, கேமரா ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது கைஸ். அண்ட் பேட்டரியுமே ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. அண்ட் கான்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே டிஸ்பிளே 90 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் வைட் ஆங்கிளோட பர்ஃபார்மன்ஸ்
நைட் டைமில் வரும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறது பெருசாக எதுவும் இல்லை கைஸ். அண்ட் கைஸ், நீங்கள் OnePlus Nord 2T யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட கருத்தையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ரிவ்யூ நம்ம வியூவர்ஸ்க்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்கள் ரிவ்யூ கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நான் பின் கமெண்ட்டாக போட்டு வைக்கிறேன் கைஸ். நம்மளோட வியூவர்ஸ்க்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்ல கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸ் டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.